பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. துலாம் ராசி, உங்களுக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி சனி வந்துட்டார். இன்னும் 2.5 வருஷம் அங்கே இருக்கார். 5இல் ராகு இருந்தாலும் குரு பார்க்க போகிறார். அடுத்தது 11இல் கேது. 8ஆம் இடத்தில் இருந்த குரு 9க்கு வரார். இந்த 9ல் வரக்கூடிய குரு உலகத்தில் எப்பயுமே விசேஷம். அதாவது நாட்டை விட்டு வியாபாரம் நஷ்டமாகி தெருவில் எல்லாமே ஆகி நான் வீடெல்லாம் விட்டுட்டு ஓடி போனவங்கெல்லாம் 9ல் குரு வரைச்சி திருப்பி அவங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு ஜோதிடத்தின் விதி. அப்போ பார்த்துக்குங்க, உங்களுக்கு எப்போ நீங்கள் ஓடினீங்கன்னு நான் சொல்லலை. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவனே திருப்பி நல்லாயிடுவான்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுறதுக்கு குரு 9ல் வந்திருக்கார். நீங்கள் மட்டும் கண்டிப்பாக தென்குடி திட்டைன்னு தஞ்சாவூரில் வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் இருக்கும், ராஜகுரு கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. பிரமாதமான அமைப்பு தரும். அதாவது ரிஷபத்துக்கு எப்படி பலமாக இருக்குதோ துலாத்துக்கு பலமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு. ஆனால் அதே சமயம் பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர்களுக்கு தேகத்தில் சிறு உபத்திரம் இருந்தாலும் உடனே அவங்கள நீங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய், இது மட்டும்தான் துலா ராசிக்காரங்க செய்யணும். நீங்கள் தொலை தூரத்தில் இருக்கலாம், வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு நாளாவது பேரண்ட்ஸோட ஃபோன்லேயாவது பேசுங்க, அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது பேசுங்க. நான் ரொம்ப பிஸின்னு பிலிமெல்லாம் கேட்டாதீங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுக்கு ரொம்ப அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த 9ல் இருக்கக்கூடிய குரு. மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறுவது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை நீங்குவது, பெரிய கௌரவத்துக்கு போகிறது, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், அரசாங்க அதிகாரிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் திடீர்னு பேர் புகழை பெறுவதற்குண்டான அனுகூல அமைப்பு ஏற்படும். கோயில் திருப்பணிகள், ஆன்மீக திருப்பணிகள், எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு அந்த சமூக மக்களுக்கு நிறைய உபகாரங்கள் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலாம் என்றாலே முதுகு வரும், கழுத்து பகுதி வரும். அதே போல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செரிமான கோளாறுகள் எப்பவுமே உண்டு. அதில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு தான் முக்கியம். இந்த வாட்டி குரு 9ல் இருக்கிறதுனால திடீர்னு இந்த மயக்கமெல்லாம் ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வரலாம். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். சுபகாரியம் டக்குன்னு நடக்கும். கல்யாணம் நடக்கணும், புத்திர சந்தானம் நடக்கணும், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, 2 பெட்ரூமில் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது, இன்டீரியர் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ராசியில் யார் வருவார்கள் என்றால் துலா ராசிக்காரர்கள். நகை வாங்கணும், அது வாங்கணும், உங்கள் வசதி இருந்தால் டைமண்ட் ஒட்டியானமே வாங்கிக்கிங்க. சும்மா யூடியூப்பை பார்த்துட்டு டைமண்ட் வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. எல்லா ஜோசியரும் டைமண்ட் போட்டுன்னு சுற்றுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் போட்டுக்கல? அதனால் அதெல்லாம் யோசிச்சுக்குங்க. அதனால் எல்லாம் தைரியமாக உங்கள் வசதி எவ்வளோ இருக்குதோ வண்டி வாகனங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் துலா ராசிக்காரர்கள் வருவார்கள். பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவு ஏற்றம், பெரிய அளவு நம்பிக்கை பெறக்கூடிய அமைப்பு 9ல் வரக்கூடிய குரு கொடுக்கும். அதே போல் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசிநாதனையும் 5வது பார்வையாக விசேஷ பார்வையாக குரு பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். 5ம் 9 தான் குருக்கு அபிர்தமான பார்வை. அதுதான் சூப்பர் டூப்பர் விசேஷ பார்வை. அதாவது வெச்ச குறி தப்பாத பார்வை. ஸோ எல்லாமே அனுகூலமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செட்டில் ஆகல, இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலன்னா நீங்கள் தனியாக ஒரு ராஜ்யம் பண்ணுகிறீர்கள், தனியாக சிற்றின்ப நாட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தமே தவிர செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இளம் வயதை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இழந்ததையெல்லாம் விட அதிகமாக சம்பாதிப்பும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கக்கூடிய ராசி துலாம். விருச்சகம், சந்திரன் நீச்சமான ராசி. அதனால் அதில் ஞாபகம் வச்சுக்கணும், மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். சும்மா மூட் டைலமா ஆகும், தேவையில்லாத பிடிவாதம்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துலேருந்து குரு 8க்கு போகிறார். ஆனால் அதே சமயம் குரு பார்வை ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். நீங்கள் ஆர்ட் செக்கப்லாம் பண்ணிக்கணும், அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும்.
ஏன்னா ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துடணும். வந்தோடனே குரு பயிற்சி 8ல் வருது. 8ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் இந்த பெரிய கிரகங்கள் 1 வருஷ கிரகம், 1.5 வருஷ கிரகம், 2 வருஷம் கிரகம்னா ஃபஸ்ட்டு போய் நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு டக்குன்னு முழு செக்கப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளம் இருக்கோ அது உள்ளுக்குள்ளே திருப்பி டெவலப் ஆகிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருங்க. ஸ்கேனிங் ரொம்ப முக்கியம்னு வாங்க. அதே சமயம் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதோட வேறு என்ன வேணும்? 4ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். 5ல் சனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், பிள்ளைகள் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் கூடாது, பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, உடனே கோவப்படுறது, திட்டுறது, சபிக்கிறது, நிந்தனை பண்ணுறதெல்லாம் கூடவே கூடாது. உங்கள் குழந்தைகளிடத்தில் தாயாக இல்லாமல் நல்ல தோழியாக இருக்க வேண்டும், தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக இருக்கக்கூடிய காலகட்டம் விருச்சகத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரிக்கம் தான் முக்கியம். விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்திற்கெல்லாம் பிரச்சனைகளே வராது. விருச்சகத்துக்கு சுபகாரியம் தள்ளி போகலாம், ஆனால் விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் டக்கு டக்கு டக்குன்னு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். அதிகமான கடன் வாங்கினாலும் எல்லாமே சுபவிரயமாக இருக்கும். தைரியமாக ரிஸ்க் எடுப்பீர்கள். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவினால் தேவையில்லாத கோபதாபங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. கூட இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்று நம்பக்கூடாது. அதுதான் விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் தனம், குடும்பம், வாக்கு, வார்த்தைக்கு மதிப்பு, கௌரவம் ஏற்படுவதல், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, முதலீடுகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப முக்கியம். அதே போல் பட்டீஸ்வரம் துர்க்கை சன்னிதானத்துக்கும் பெண் தெய்வ வழிபாடும் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்கள் எந்தவித இடையூறு இல்லாமல் நடக்கும். தேகாரக்கியமும் வாகனங்களில் 8ல் குரு இருக்கிறதுனால வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி 24 ஹவர்ஸும் ஏதாவது யோசனையில் இருக்கும். தூங்கின்னு இருந்தாலும் யோசிச்சுக்கினே இருப்பீங்க. தட்டி விட்ட மிஷின் மாதிரி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது, நிம்மதியாக தூங்குவது, தூக்கமே வரவில்லை என்றாலும் குடும்ப டாக்டர் இடத்தில் போய் தூக்கத்திற்கு உண்டான மருந்துகளை எடுத்து நிம்மதியாக தூங்குவது தான் விசேஷம். தனுசு, உங்கள் ராசிநாதனே குரு தான். அதனால் உங்களை குரு பார்க்குறார். வேறு என்ன வேணும்? யார் ரூலரோ அவரே உங்களை பார்க்குறார். எல்லாத்துலேயும் திமிரு வரும். அர்த்தாஷ்டம சனி, அந்த சனி அர்த்தாஷ்டமத்தில் இருக்கனால எக்ஸசைஸ் தான். 10 வருஷமாக நல்லா ஒன்றுமே எக்ஸசைஸில் அவ்வளோ நல்லா பண்ணுவீங்க. 10 வருஷமாக பண்ணியிருக்க மாட்டீங்க. 30லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. நிறைய நல்லது நடக்கும். அதே சமயம் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் புருஷனுக்கோ அல்லது உங்களுக்கும் பொண்டாட்டிக்கோ சண்டையே வராது. தேவையில்லாதவர்களால் வரும். அதனால் மற்றவங்களுக்காக அந்த விஷயத்தை பெருசாக ஆக்கிக்கணும். உங்களுக்காக வாழக்கூடியவங்களோட போட்டு தகராறு பண்ணாதீங்க. அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க உங்கள் கூட வாழ போகிறதில்ல, அவங்க உங்களுக்காக நிற்க போகிறதில்ல. உங்கள் துணையோ அல்லது துணைவியோ தான் நிற்க போகிறாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தாலும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும். அதிகமாக வீடு, அதிகமாக நிலம், அதிகமாக ஆடை ஆபரணங்கள், அதிகமாக முதலீடுகள், அதிகமாக சுபகாரியங்கள், அதிகமாக டிராவல் செய்யக்கூடிய ராசியில் எது வரும்னா தனுசு வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பணம் வங்கியில் சேர்க்கக்கூடிய ராசி நீங்கள் சேர்ப்பீங்க, இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் சேர்க்கக்கூடிய அமைப்பு உங்களால் தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் திடீர் பணம் வரும். ரொம்ப நாளாக இருந்த கஷ்டங்கள் தீரும். வீடுடைய வசதிகள் பெருகும், சந்தோஷம் கூடும், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று எல்லா விதத்திலும் நீங்கள் சென்று கூட பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகுவை குரு பார்ப்பதனால் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, விற்காத நலங்கள் எல்லாம் விற்கிறது, அதே போல் புது நலங்கள் வாங்கிறது. ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்து இது வரலையே, அது வரலையே, ரைட்டு வரலையே, சொத்து வரலையேன்னு புலம்பிக் கொண்டிருந்த தனுசுக்கு எல்லாமே நடக்கும். இளம் வயதை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பானவர்களாக இருக்கட்டும், மறுமண அமைப்பு கைகூடும். எல்லா விதத்திலும் அனுகூலம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் இந்த திருமண தடைகளுக்கு மட்டும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு திருமணத்தில் ஏதாவது பாதிப்பு வராமல் இருக்க குலதெய்வத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வருவதும்,
கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்தையோ அல்லது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாளையோ ஒரு முறை சென்று தரிசனம் செய்வது பெரிய அளவு கஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பிராப்தத்தை 7ஆம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவால் நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் தனுசு ராசிக்காரர்கள். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் கண்டிப்பாக 9ஆம் இடத்துக்கு உண்டான பாதிப்பு உண்டு. அதனால் சூரியனுடைய பாதிப்பு நமக்கு வராமல் இருக்க கோதுமை தவிடோ கோதுமை மாவோ அல்லது கோதுமையுடைய சப்பாத்தியோ வெல்லமும் கலந்து பசுமாடுக்கு கொடுக்க கொடுக்க பெற்றோர் பெரியோருக்கு வரக்கூடிய தேக ஆரோக்கியத்தில் சுத்தமாக நீங்கும். அது இல்லாமல் பசுமாடுகளுக்கு உங்களால் முடிந்து அகத்திக்கீரையை தவிர ஏதாவது ஒரு பழ வகைகளோ வாழைப்பழமோ கீரையோ கொடுக்க அல்லது கோதுமை பொருளை கொடுக்க பசுமாடு உணவளிப்பது தனுசுக்கு முக்கியம். நீங்கள் கொடுத்தாலும் சரி, உங்கள் வேலையாட்கள் கொடுத்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் யாராவது கொடுத்தாலும் சரி. ஆனால் உங்கள் வீட்டிலிருந்து பசுமாடுக்கு உணவு வாரத்துக்கு ஒரு நாளாவது கொடுப்பது பெரிய விசேஷமாக பார்க்கப்படுகிறது.